நாம் தியானிக்க இருக்கிற வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கன்னு இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்படுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அந்த நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது நாம் ஏற்ற காலத்திலே அறுப்போம். என்ன நாம் விதைக்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு அறுப்பை தருவார். நீங்கள் நன்மையை விதைத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தீமையை விதைக்கிறவன் தீமையை தான் அறுப்பான் இல்லையா? அதனால் நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படணும், சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவாகிய தேவனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவன் அவரோடு இருந்தபோது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திருந்தார்னு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் தயை செய்கிற தேவன் இல்லையா? அவர் சகலத்தையும் அவருடைய வல்லமையினாலே, தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய மகிமையினாலும் செய்தார் இல்லையா? அவர் பிசாசு பிடித்து இருக்கிறவங்களை எல்லாரையும் அவர் சுகமாக்கினார்னு பார்க்குறோம். வியாதி பலவீனப்பட்டவங்களை எல்லாரையும் அவர் குணமாக்கினார் பார்க்குறோம். அப்படி தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். இன்னைக்கு சத்திய வசனத்தை கேட்கிற நாமும் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்கணும். நாம் அதில் தளர்ந்து போகக்கூடாது. அப்படி நாம் இருந்தோமானால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். இன்றைக்கி பலவிதமான பாடுகள் பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் நீங்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு அந்த அறுப்பை கொடுப்பார். நிச்சயமாக உங்களுக்கு அந்த அறுப்பின் பலன் கிடைக்கும். ஏன்னா மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தில் அழிவை அறுப்பான்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்னு கலாத்தியர் 6:8 பார்க்குறோம். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சுகபோக வாழ்க்கையில் இருக்காங்க. அநேகர் இந்த குடிப்பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், சிகரெட்டு, லாகரி வஸ்துக்களில் பான் போன்ற பொருட்களை எல்லாம் உட்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ தங்கள் மாம்சத்தை அவங்க அசுத்தத்துக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய பணங்களை அவங்க எதுக்கு விதைக்கிறாங்க? மாம்சத்துக்கு விதைத்து அவங்க ஆக்கினைக்குள்ளாக போகிறதுக்கு அவங்க தயாராகி கொண்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக நீங்கள் விதைக்கிறீங்களா? ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் ஆவியிலே நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். அதாவது என்றென்றும் நித்திய ஜீவனில் நீங்கள் நிலைத்து இருப்பீங்க. ஜீவன் உள்ளவர்களாய் பரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் என்னாலும் அங்கே காணப்படுவோம். அந்த நித்திய ஜீவனை நாம் அறுப்போம்னு வேதவசனம் சொல்லுது. இதே கலாத்தியர் 6:10 நாம் பார்க்குறோம். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் யாருக்கு நன்மை செய்யணுமா? விசுவாச குடும்பங்கள், கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிறவங்க. இன்றைக்கி பல பாடுகள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், எத்தனையோ சமாதான குறைச்சல் அப்படியெல்லாம் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த சமயத்துக்கு ஏற்றபடி அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம் சொல்லுது, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இருக்காது. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகிய நாம் பண்ணுகிற இந்த பிரயாசம் ஒருபோதும் விருதாவாக அடையாது. அதை நாம் அறிந்து கொள்ளணும். அதில் உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். அதையில் அசையாதவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் நாம் பெருகுகிறவர்களாக இருக்கணும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாதிரியை நமக்கு விட்டு போயிருக்கிறார் இல்லையா? அவர் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ள தேவன். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன் வேதவசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட தேவனுடைய சாயலை நாமும் பெற்றிருக்கிறோம். அப்போ அவரை போல நாம் அவருடைய பாதப்படியை நாம் பின்பற்றி நடக்கிறவர்களாய் காணப்படணும். 2 தெசலோனிக்கர் 3:13 இதுதான் சொல்லுகிறது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள்னு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாவில் சோர்வாகாதபடிக்கு. பல நேரத்தில் நம்ம ஆத்மாவில் சோர்ந்து போகிறோம், பலன் குன்றி போகிறோம், பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாதபடிக்கு நம்ம சோர்ந்து போகிறோம் ஆத்மாவில். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு விரோதமாய் பாவிகள் செய்த விபரீதமான காரியங்கள், அதாவது அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை குற்றப்படுத்தி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அவர் தன்னை சகித்தார் இல்லையா?
அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. அவர் எல்லா பாடுகளையும் நமக்காக சகித்தார். இந்த லெந்து நாட்களில் நாம் கர்த்தருடைய சிலுவை பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம் இல்லையா? நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் இல்லையா? அவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் சகலத்தையும் சகிக்கிற அந்த தன்மை அவரிடத்துல இருந்தது இல்லையா? நீடிய பொறுமை உள்ளவராய் அதை எல்லாவற்றையும் தாங்கினார். இன்னைக்கு நமக்கும் அநேக பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் பொறுமையோடு நீங்கள் சகித்து கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து நீங்கள் போங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்காக கிருபை செய்வார், இறங்குவார். அவர் 1 பேதுரு 2:15 சொல்லுது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீனமான மனுஷனுடைய அறியாமையை கூட நீங்கள் அடக்கி போடுறீங்க. புத்தியீனமாய் நடக்கிறவர்கள் அவங்களிடத்துல கொஞ்சம் மதியினம் ஒட்டி இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க, அதனால் அவங்க அறியாமை கூட அடங்கி போகுன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நன்மை செய்கிறதுனால எவ்வளோ பலன் நமக்கு உண்டாயிருக்கு. அதே போல் தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே நமக்கு மேன்மையாக இருக்கும்னு 1 பேதுரு 3:17 பார்க்குறோம். தீங்கு செஞ்சு பாடு அனுபவிக்கிறது, மற்றவங்க நமக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னு அவங்க போய் நம்ம கெடுதல் செய்கிறத பார்க்கிலும் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் நன்மை செய்து பாடு அனுபவித்து பாருங்கள். அது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். உங்களை இன்றைக்கி வேலை ஸ்தலங்களில் அநேகர் குற்றப்படுத்தலாம், உங்களை கீழ் மட்டமாக உங்களை நடத்தலாம், உங்கள் குடும்பத்தில் கூட உங்களை எல்லாரும் மட்டமாக வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை உயர்த்துவார், ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். நன்மை கர்த்தரின் நிமித்தம் நீங்கள் பாட அனுபவிக்கிறீங்களா, அது உங்களுக்கு கர்த்தர் மேன்மையாக தான் வைப்பார். 1 பேதுரு 4:19 சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். தேவ சித்தத்தின்படி பாடணும். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு. அப்படி நாம் தேவ சித்தத்தை செய்வதற்காக இந்த நாளில் பாட அனுபவிக்கிறோமா, கஷ்டப்படுறோமா, ஊழியத்தின் நிமித்தம் கஷ்டப்படுறோமா, அதனால் நீங்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறீங்களா, சொந்த குடும்பத்தால் பகைக்கப்படுகிறீங்களா? அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க கடவர்கள் என்று வேதவசனம் சொல்லுது. ஏன்னா அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம் இல்லையா? அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம். அதனால் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள்ளாய் நாம் பலப்படணும், அவர் சத்துவத்துக்குள்ளாக நாம் பலப்படணும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. உபாகமம் 11:14 சொல்லுது, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நன்மையை ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாறி பின்மாறி மழையை பெய்ய பண்ணேன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய களஞ்சியத்தின் தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் குறையாது இருக்கும்படி நம் தேசத்திலே கர்த்தர் முன்மாறி பின்மாறி மழையை ஏற்ற காலத்திலே கொடுப்பார். எப்பன்னா நீங்கள் நன்மை செய்யும்போது, நன்மை செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்க. யாருக்கு அதை செய்யணுமோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. விருதாவாய் உங்களுக்கு பிரதிபலனை செய்கிறவர்களுக்கு போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு பலனே இருக்காது இல்லையா? ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, ஒருவருமே ஆதரிக்க முடியாமல் இருக்கிற நிலைமையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து பாருங்கள். விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்கள் நன்மை செய்து பாருங்கள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு அந்த முன்மாறி பின்மாறி மழையை பெய்ய பண்ணி உங்கள் மிருக ஜீவன்களும் வெளியில் உள்ள புல்லுகள் முளைக்கும்படி அவைகளும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக தேவன் ஒரு சேமத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். ஏன்னா எல்லா ஜீவன்களினுடைய கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்குன்னு வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 145:15 பார்க்குறோம். அப்போ அவர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், ஏற்ற வேலையில் அவைகளுக்கு அவர் ஆகாரத்தை தருகிறார்னு சங்கீதம் 104:27 பார்க்குறோம். அவைகளெல்லாம் அவருடைய கைகளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்குன்னு பார்க்குறோம். எபிரேயர் 12:5 சொல்லுது, என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அடுத்து நம்ம எப்போ சோர்ந்து போகிறோம்? நம்ம வாழ்க்கையில் நாம் சோதிக்கப்படும் போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் சோதிக்கிறவன் பிசாசானவன் தான். ஆனால் அந்த சோதனையை சகிக்க தேவன் நமக்கு பலனை தருகிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார்னு எபிரேயர் 2:18 நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து நம் சிக்ஷிக்கப்படும் போது நமக்கு அவர் பலனாக இருந்து நம்மை அவர் காக்க வளமில்ல தேவனாக இருக்கிறார். அதனால்
கர்த்தர் யாரை சோதிக்கிறாரு? தான் அன்பு கூறுகிற பிள்ளைகளை தான் சோதிக்கிறார். அவர்களை சிட்சித்து மறுபடியும் தன்னிடமாய் தன் மகனையும் அவர் தண்டித்து தன்னிடமாக அவர் இழுத்து கொள்ளுகிறார். ஆனால் அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகளை நீங்கள் ஏற்று நடங்க. கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நமக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களோ பாடுகளோ சிற்றைகளோ நமக்கு வராது. ஏன்னா அவர் முதல்ல நம்மளை எச்சரிக்கும் போதே நம்ம அந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா அத்தகைய பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து போக மாட்டோம். அதனால் இன்றைக்கி நன்மை செய்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்க. ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடையை காண்பீர்கள், அதற்கேற்ற பலனை காண்பீர்கள். நன்மையை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். கர்த்தர் இன்னைக்கு அதுதான் நமக்கு போதிக்கிறார். அதனால் நன்மை செய்கிறவர்களாய் நாமும் காணப்பட வேண்டும். ஆமேன்.